வணக்கம் தம்பி. வணக்கம் அண்ணா. தம்பியோட பேர் எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் எங்களோட வீடியோக்களை பார்க்குற நண்பர்களுக்காக ஒருக்கா சொல்லுங்கள் தம்பி பேர். நான் ராஜரத்தினம் நிலுமன் கதைக்கிறேன், மட்டக்களப்பு கழுதாவளையில். மட்டக்களப்பு கழுதாவளையில். தம்பிர தோட்டத்தில் வந்து பாவச்செடிகள் நடுகை செய்த அன்றைக்கு நாங்கள் இந்த தோட்டத்துக்கு வந்து இந்த பாவக்கொடி நடுகை செய்கிறதும் அதுக்கு முதல் கட்டமாக இந்த நிலத்தை பண்படுத்துதலும் சம்பந்தமான வீடியோ எடுத்து எங்களோட யூடியூப் சேனலில் போட்டுருக்கிறோம். இப்போ வந்து தம்பி பாவ செடியிலேருந்து அறுவடை செய்து கொண்டு இருக்கின்றார். இந்த அறுவடை செய்கின்ற நேரத்தில் நாங்கள் அது சம்பந்தமான விடயங்களை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று வந்திருக்கின்றோம். நடுகை செய்த தினத்திலிருந்து இன்றைக்கு எத்தனை நாள் தம்பி இந்த பாவை? இன்றைக்கு 70 நாள், 75 நாள் ஆகுது. 75 நாள் ஆகுது. இப்போ எத்தனை நாளில் இருந்து இப்போ அறுவடை நடந்து கொண்டு இருக்கு? 50வது நாள்லேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ச்சி அறுவடை செய்கிறீர்கள். நீங்கள் தொடர்ச்சி அறுவடைன்னு சொன்னால் எப்படி ஒரு ஏரியாவில் இன்றைக்கு அடுத்த ஏரியாவில் நாளைக்கு அப்படி செய்கிறீங்களா, இல்லை எல்லா இடமும் அறுவடை செய்யக்கூடிய பொருத்தமான காயை பார்த்து எடுக்கிறீங்களா? அப்படியா? ஒவ்வொரு வரிசையாக ஒவ்வொரு வரிசையாக ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வரிசை அப்படியா இல்லைண்ணே? இப்போ வரைக்கும் அறுவடை எப்படி திருப்திகரமான இருக்கா உங்களுக்கு? ஓரளவு பரவாயில்லையே. முந்தைய வருடத்தை விட குறைவு தான் சொல்லுவேன். அதோட காய்கள் எண்ணிக்கை வீதம் குறைவு, கிலோ கணக்கில் குறைவாக தான் இருக்குது. என்ன காரணம் நினைக்கிறீர்கள்? திரும்ப ஒரு இடத்துல பயிரிடத்தால் குறைவான விளைச்சல் வருதுன்னு நினைக்கிறேன். மற்றது காலநிலையும் ஒரு காரணமாக இருக்கலாம். அப்படி இருக்கலாம். என்ன இப்போ எத்தனை தடவை திரும்ப நாட்டி இருக்கு? இது மூன்றாவது தடவை. மற்ற ஒரு பக்கம் 4-5வது தடவை நான் அதில் மிகவும் குறைவு. அப்போ அதை வச்சு தான் பார்த்துருக்கீங்க. இப்போ திரும்ப விளைச்சல் குறைஞ்சு சொல்லி இது நினைக்கிறேன் இல்லைண்ணே? இப்போ நீங்கள் இது நடுகை செஞ்ச அன்றைக்கு நம்ம இங்கே தோட்டத்துக்கு வந்திருந்தோம். இப்போ மீண்டும் ஒரு தடம் சொல்லுங்கள் தம்பி, என்ன இனம் இது? இது மாயா எஃப்என் ஹைப்ரிட் என்ன? தொடர்ச்சியாக இந்த இனம் தான் நடுகை செய்கிறேன் நீங்கள்? இதோட 5வது தடவை நடுகை செய்து இது மாயா எஃப்என் தான் தொடர்ச்சியாக செய்கிறீங்க என்ன? இந்த நோய் இது என்ன நோய் என்று சொல்லி ஊட்டச்சத்து குறைபாடாக தான் இருக்கணும். ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குன்றது இல்லைண்ணே? நாங்கள் தொடர்ச்சியாக ஒரே நிலத்தில் நடுறதாலையும் அந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கும். கொடி வகை பயிர்கள் எல்லாத்துக்கும் இதே பிரச்சனை வரும் என்ன? என்னென்னு சொன்னால் நாங்கள் இப்போ சில நேரம் வேறு பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்து இதில் இருக்கலாம். கொடி வகை பயிர்களுக்குரிய கூடுதலான நுண்ணூட்டச்சத்து தேவைப்படுவதால் மண்ணில் உள்ள வளம் காணாமல் இருக்கும் என்ன? நீங்கள் என்னென்னா நான் அறிஞ்ச வரையில் இந்த கூடுதலாக விவசாயத்தில் மிகவும் நுணுக்கமாக ஆராய்ச்சி அதுக்குரிய தீர்வுகளை செய்யக்கூடிய ஒரு விவசாயி என்று அறிஞ்சிருக்கிறேன். அந்த வகையில் இப்போ இந்த பாவக்கொடிக்காக நீங்கள் வளமையாக செய்கிற விவசாயிகளை விட மேலதிகமான சில நுணுக்கங்களை கடைப்பிடிச்சிருப்பீர்கள். அப்படியான விடயங்களை சொல்லுங்களேன். இது நுண்ணூட்டச்சத்து NPK சார்ந்த உரத்தை தவிர நுண்ணூட்டச்சத்து கால்சியம், மெக்னீசியம், போரான் அப்படி பயன்படுத்தியும் அதையும் தாண்டி இன்னும் இது குறைபாடு வருது. பார்த்தா இப்போ நம்மளோட விவசாயிகள் சொல்கிறாங்க, இப்போ நாங்கள் வாங்குகிற உரங்களுக்குள்ளே தான் அந்த சத்துக்கள் எல்லாம் இருக்கணும். இப்போ போரான், மெக்னீசியம் அதுகளெல்லாம் வெளியில் இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே எடுக்கிறீங்களா எல்லாம்? இது வந்து தனியாக வாங்கி இதுக்கண்டு மெனக்கட்டு ஒவ்வொரு கடையை போய் கல்முனை மருதமுனையில் தூரத்துக்கு போய் நீங்கள் போரான் ஒரு கடையில் ஒவ்வொரு இடத்துலையும் மெக்னீசியம் ஒரு இடத்துல வாங்கி எல்லாத்தையும் சேர்த்து தான் போடுறீங்க இல்லைண்ணே? இப்போ இதுவரைக்கும் நடந்த அறுவடையில் நீங்கள் செலவு செய்த பணத்தை எடுத்துருப்பீர்கள் அப்படியே? இந்த வருடம் எல்லாம் தூணெல்லாம் ஏற்கனவே நட்ட தூணில் வச்சு தான் செய்தது. பிறகு இப்போ இந்த வருஷம் குறைந்த செலவு தான். பரவாயில்ல. அதாவது பந்தல் செலவு இல்லை இந்த வருடம். பந்தல் செலவு இல்லாமலுக்கு இல்லை. மற்ற மாட்டேரு விதை வாங்கினது பசலை. அதால் உங்களுக்கு அவ்வளோ பாரிய விளைச்சல் குறைந்தாலும் அவ்வளவு நட்டமன்ற அளவுக்கு இல்லை, லாபம் தான். என்னென்னு சொன்னால் இந்த இப்படி கொடி வகை பயிர்கள் செய்கிறதுக்கு வந்து பந்தல் அமைக்கிறதுக்கு தான் பாரிய ஒரு செலவு வர்றது. அப்போ நீங்கள் அதை கடந்த காலங்களில் அமைச்சு கொண்டதால் இந்த வருடம் அந்த செலவு இல்லாததால் பரவாயில்ல.
இப்போ விலைவாசி என்ன மாதிரி போகுது பாவக்காய்? விலைவாசி ஆரம்பத்தில் 600 700 போனது, பிறகு இப்போ சராசரி 500 அப்படி போகுது. என்ன இதில் கிட்டத்தட்ட இவ்வளோ அரை ஏக்கர் அப்படி நடுகை செஞ்சிருக்கு. ஏக்கருக்கு குறைவு, காலைக்கருக்கு கொஞ்சம் கூடுதலாக நடுகை செஞ்சிருக்கீர்கள். இப்போ இதில் அறுவடை செய்கிற பாவக்காயில் வந்து எப்படி நீங்கள் இப்போ இதை விற்பனை என்ன மாதிரி செய்கிறீர்கள்? இது சில்லறை வியாபாரிகளிடம் கொடுத்து மொத்தமாக அவர் கொண்டு விற்பனை அவர் தான் கொண்டு போகிறாரு. என்ன அப்போ இதை நீங்கள் கொண்டு கடைகளுக்கு கொடுக்குற அப்படி இல்லை, இங்கே காலடிக்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க, அவங்களே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. என்ன அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ பாவக்காய் இப்போ கூடுதலாக செய்கிறதால கொடுக்குறதுல எதுவும் பிரச்சனை இருக்கா? இல்லை, சந்தைப்படுத்தல் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. மற்ற தொழிலை விட இது பிரச்சனை இல்லை. கேள்வி அதிகமாக தான் இருக்குது. என்ன எவ்வளோ செஞ்சாலும் இலங்கை வேணுமென்றாலும் அனுப்பலாம் அப்படி இருக்குது. என்ன இப்போ இதை தவிர இந்த பாவைக்கு வந்து நீங்கள் ரசாயன உரங்கள் அதுகளை தவிர இயற்கையான ஏதாவது விடயங்கள் பாவிச்சிருக்கீங்களா? திரவ பசலை கூடுதலாக பயன்படுத்துகிறேன். மற்றது இயற்கையாக மாட்டரு திரவ பசலை கூடுதலாக மீனமிலம் மீனமிலம் பாவிக்கிறீங்க. மாட்டருவும் நிலத்துக்கு ஃபுல்லாக பரவலாக போட்டுருந்தீங்க. எங்கட அந்த நடுகை செஞ்ச வீடியோ போய் பார்த்தா தெரியும் அவர் எப்படி செய்தன்னு சொல்லி முழுமையாக சொல்லியிருக்கிறீங்கள அந்த வீடியோவில். நீங்கள் இப்போ ஒரு லைனில் ஒரு ட்ரக்கில் வந்து இப்போ ஒரு தரம் அறுவடை செய்கிற எலுண்டைக்கண்டி சொன்னால் மீண்டும் இப்போ எத்தனை நாளில் அதுக்கு அறுவடை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்? 2 நாளில் 2 நாள் விட்டு 3வது நாள் திரும்ப அதே இடத்துல அறுவடை செய்யலாம். இன்னும் எவ்வளவு நாளைக்கு இதில் அறுவடை எதிர்பார்க்குறீர்கள்? ஒரு தரம் வந்த பிஞ்சு அவ்வளவும் இன்னொரு 2-3 தரம் பட்டு முடிஞ்சிடும். பிறகு வாரது இன்னொரு பிஞ்சு ஒரு தரம் பிஞ்சு வருமாண்டா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 தரம் அறுவடை செய்யலாம். என்ன கிட்டத்தட்ட ஒரு அண்ணளவா 2 மாதம் அறுவடை செய்யலாம் மொத்தமாக. 2 மாதம் அறுவடை செஞ்சால் சரியா லாபம். என்ன என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு மாதம் அறுவடை செய்கிறீர்கள், கிட்டத்தட்ட மாதம் இல்லை 20 நாள் 25 நாள் 5 நாளைக்குள்ள. அப்போ ஒரு அப்படி ஒரு 40-45 நாள் அறுவடை செய்யலாம். என்ன அப்படி சரியான ஆரோக்கியமாக பயிர் நோய் வராமல் இருந்தால் செய்யலாம். இப்போ பாவைக்கு தம்பி மிக முக்கியமான பிரச்சனை வந்து இந்த பழைய தாக்கம் தான். உங்களோட தோட்டத்தில் பழைய தாக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன யுத்திகளை கையாண்டுறீங்க? இதுதான் 2 பக்கம் பலைய சைட்டுக்கு 2 சைட்டு மூடி அதுலேருந்து மேலே படர விட்டால் கொஞ்சம் 2 சைட்டும் மறைப்பு அந்த என்னென்னு சொல்கிறது பழைய வந்து தடங்கள் உள்ள வாரது குறையும் வரும். 100க்கு ஒரு 10% 5% தான் உள்ள வரும். மற்றபடி கட்டுப்படுத்தலாம். அதாலே நெட்டு கட்டியும் செய்யலாம், நெட்டை விட செலவில்லாமல் இது நீங்கள் உங்களோட அந்த பாவையை வளர விட்டதே ஒரு வேலி போல வச்சுருக்கீங்க. அப்போ அதே மாதிரி அந்த தொங்கல்லையும் அதே மாதிரி படர விட்டு வரிசையிலையும் ஒவ்வொரு இதுலேயும் மறைப்பு போட்ட மாதிரி இருக்கு அவருக்கு. இப்போ அதனால் இயற்கையாகவே உங்களுக்கு அது கட்டுப்படுது. இதை தவிர உங்களுக்கு அது பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலை. அதுக்கு மூல காரணம் நீங்கள் தான் உங்களிடம் தான் அந்த பல கட்டுற முறையை கற்றுக்கொண்டேன். நீங்கள் அதுக்கு முதல் தெரியாது எனக்கு. அதுக்கு முதல் இப்போ என்னென்னா அந்த பழைய தாக்கத்துக்கு நாங்கள் இயற்கை முறையில் அந்த ஒட்டுற மஞ்சள் தாள் அதே மாதிரி அந்த ஏதாவது பொருட்களில் நாங்கள் மஞ்சள் ஸ்ப்ரே அடித்து போட்டு கட்டி தொங்க விடுற, அதே மாதிரி இந்த பொறி வைக்கிற அப்படியான எல்லாம் இப்போ கடையில் விற்கிறாங்க. அதுகளெல்லாம் நீங்கள் பாவிக்கவும் இல்லை, பாவிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு வரல, தேவையில்லை. இந்த முறையில் உங்களோட நுட்பத்தை பயன்படுத்தி செஞ்சதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. என்ன இப்போ நிறைய பாவை செடிகளை நடுகை செஞ்சு பந்தல் அமைப்பெல்லாம் மேற்கொண்டு இப்போ அறுவடை செஞ்சு கொண்டு இருக்கிறீர்கள். இந்த அறுவடை வேலைகளுக்கு வந்து என்ன மாதிரி நீங்கள் வேலையாட்களை பிடிக்கிறதோ அல்லது நீங்களே செய்கிற மாதிரி எப்படி செய்கிறீர்கள் தம்பி? இது நானும் எங்களோட மனைவியும் குடும்பத்தை வந்து செய்கிறேன். அப்போ நீங்கள் இதுக்கண்டு பெரிய லேபர் சார்ஜ் எல்லாம் இல்லை உங்களுக்கு, குடும்பத்துக்குள்ளேயே நீங்கள் செய்கிறதால பிரச்சனை இல்லை. என்ன ஏண்டா நாங்கள் இப்போ விவசாயத்தை பொறுத்தவரையில் எவ்வளவு கூலியால் செலவை நாங்கள் குறைக்கலுமோ அவ்வளவுக்கு லாபத்தை எடுக்கலாம். என்ன பெரிய லாபம் இல்லாட்டி ஓரளவுக்கு லாபத்தை அப்போ தான் எடுக்கலாம். நாங்கள் எல்லாத்துக்கும் வந்து கூலியாகலை கொஞ்சம் அதில் வர வருமானத்தில் முக்கால்வாசி போயிடும். என்ன
உங்களோட வீட்டுக்கு துணைவியாரும் வந்து உங்களுக்கு இந்த விவசாயத்தில் முழுமையான பங்களிப்பை செய்கிறாங்க. நீண்ட நாள் அனுபவம், உங்களுக்கு நீண்ட கால அனுபவம், பல வருடங்களாக பாவை செஞ்சு கொண்டு இருக்கிறீர்கள். அந்த அடிப்படையில் இப்போ இந்த பாவைக்கு இந்த சத்து குறைபாடாக இருக்குது, அதுக்கு இந்த மாதிரியான ஒரு இதை பார்க்குறீர்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லி ஏதாவது உங்களோட அனுபவத்தை வச்சு கொண்டு நீங்கள் செஞ்ச இதுகள் இருந்தால் சொல்லலாம் விவசாயிகளுக்காக. இப்போ உதாரணமாக இப்போ இலை வந்து இந்த தண்டு வந்து அப்படியே வளர்ச்சி குன்றி இப்படி நின்றுச்சுன்னா சிங்க் சத்து குறைஞ்சா அப்படி கிட்ட கனவு வந்து வளராது. திரும்பி அதே நேரம் ஸ்ப்ரே பண்ணி இல்லாட்டி மண்ணுக்கு அந்த சிங்க் சல்பேட் வாங்கி போட்டால் சரியான வளர்ச்சி வரும். மற்ற மெக்னீசியம் குறைபாடு வர நேரம் இலையில் அடி இலையில் சரி இலைப்புள்ளி வர மாதிரி மெல்லிய மஞ்சளாக வரும். வந்து ஃபுல்லாக பார்க்குறதுக்கு பங்கசில இருக்கும், ஆனால் அது மதிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் மெக்னீசியம் குறைபாட்டால். அது அந்த பழைய இலையில் வாரது புது இலைக்கும் பரவும் மரக்கொடி வளர்ச்சி குன்றி காய் இந்த முதிர்ச்சி அடையாத தன்மைக்கு வரும். மெக்னீசியம் குறைபாடு. மற்றது அதே மாதிரி போரான் குறைபாடு இருந்தால் காய் எப்படி இருக்கும் தம்பி? இதே மாதிரி இதை விட முடக்கா வரும். காய் பாவக்காய் வந்து அதிகமாக முடக்கு காயாக வர்றது காரணம் போரான் குறைபாடாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் அந்த போரான் குறைபாட்டுக்கு வந்து அதே நீங்கள் போரான வரையை வாங்கி கொண்டு நிலத்தில் அதை சேர்க்குறது ஸ்ப்ரே பண்ணுவீங்க. இப்போ இங்கே வளமையாக செய்கிறதுக்கும் இந்த இப்போ ரசாயனங்கள் இப்படி போரான் மக்னீசியம் இதுகள் நுண்ணூட்டங்களையும் வாங்கி போட்டு இப்படி செய்கிறீர்கள், அதே நேரத்தில் மாட்டரு கூட்டரு மீன் அமிலம் இதுகளையும் பாவிச்சு செய்கிறீர்கள். அப்போ ரெண்டு விவசாயமும் கலந்து தான் செய்கிறீர்கள். ரசாயன முறையும் இருக்குது, நம்மளோட இயற்கை முறையும் கலந்து செய்கிறீர்கள். தனியாக இயற்கை முறையில் செய்யக்கூடிய வாய்ப்பு எந்த மாதிரி இருக்குது தம்பி? அது 100% சாத்தியப்படாது. ஹைப்ரிட் விதைகளுக்கு நம்மளை இயற்கை முறையை செய்து வந்தால் அப்படி 100 காய் காய்க்கிற இடத்த 4 காயும் காய்க்காதுன்னு. அப்போ நாங்கள் இயற்கை முறையில் செய்கிறா இருந்தால் எங்களோட பாரம்பரிய விதைகள் எடுத்து நட்டு அந்த அளவு விளைச்சல பெறல. இப்போ தேவைக்கேற்ப அறுவடை செய்யலாதுன்னு. இப்போ ஒரு மக்கள் பெருக்கத்துக்கு உணவு உற்பத்தியை செய்கிறதுல பாரிய வீழ்ச்சி ஏற்படும். இலங்கை பாவையை விட எல்லாத்துக்கும் பொருந்தும். எங்களோட மண்ணிலையும் வந்து இயற்கை விவசாயம் பாரிய சவாலாக தான் இருக்கும். நாங்கள் மாட்டரு இல்லாமலுக்கு எந்த ஒரு வெஜ்ஜையும் கடுதாவளையை பொறுத்த மட்டும் சரி செய்யலாது. மாட்டருவை போடுறோம், ஆனால் ஒரு முழுமையான ரசாயன விவசாயம் பண்ணி சொல்லலாது. ஆனால் முழுமையான இயற்கை விவசாயம் பண்ணி சொல்லலாது. ரெண்டையும் சேர்ந்து நுகர்வோருக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு நாங்கள் பாவிச்சு செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. அப்படி ஏன்னா அவங்களோட இந்த விவசாயத்தோட்ட வேலை காரணத்தில் அந்த வேலை பழுவிலையும் கூட எங்களுக்கு இந்த ஒரு பேட்டியையும் உங்களோட அனுபவ கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்காக நன்றி தம்பி. நன்றி.